ஹலோ. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்டேன். ஏதோ டைம் சரியில்லையா இல்லை மைண்ட் சரியில்லையா என்னன்னு தெரியல, பேசவே முடியல. ஆனால் இன்றைக்கி அது பேசி முடிச்சுட்டு தான் போகணும். எங்கே ஒரு சத்தத்தையே காணும். விஜய் சாரோடதாகட்டும், டிவிக்கேயோடதாகட்டும், யாரோட ஒரு சத்தத்தையே காணும். எங்கே போயிட்டாங்க? நான் கேட்குறத விட இப்படி கேட்கலாம். இப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து விஜய் சார். இந்த மாதிரி இந்த சில்லி கிடையாது, இந்த மாதிரி ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த பேடான எக்ஸ்பீரியன்ஸை அவங்க மனசுக்குள்ளே பூட்டி வச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாவதும் அவங்க செட்டாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி இளைய தளபதி இல்லாட்டி தளபதி இன்னெல்லாம் பட்டத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க. அது முன்னாடியிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த மாதிரி இது நான் இது அதிகமாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒப்பீனியனில். அதனால் அதிகமாக ஓவராக எந்த ஒரு ஒப்பீனியனும் கேட்காம என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, இது பார்த்திங்கன்னா தப்பு யாரோடது? இப்போ எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது. இந்த டைமில் இது பேசணுமா வேணாமான்னு தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி இப்போ அதிகமாக பேச்சுவார்த்தை நடக்கலை. எல்லாமே மறந்துட்டாங்க. இந்த இறந்தவங்களோட வீட்டுக்காரரும் மீன்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்புறம் இந்த அவங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கள தவிர இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் அந்த அளவுக்கு மைண்டில் இல்லை. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்து போய்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குத்த சொல்கிறாங்க. அந்த பார்ட்டி அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த க்ரௌடுக்கு இடையில இருந்து அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடிக்க தண்ணி இருந்ததில்லை அதுக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிவிக்கே அப்புறம் விஜய் சார் அங்கே ரீச் ஆனது ஆஃப்டர் ஒரு 6 hours அதுக்கு மேலே தான் வந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு இதாகிடுச்சு. எல்லாருமே டயர்டாக இருந்தாங்க. சடனாக விஜய் சார் வரும்போது க்ரௌட் அப்படியே புல் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விபத்து அங்கே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறது ஒன்று தான். தப்பு மெயினாக ஃபஸ்ட்டு தப்பு யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜனங்களோடது தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் யாராக வேணால் இருந்துக்கட்டும், கடவுளாக வேணால் இருந்துக்கட்டும், ஓகே, ஒருத்தர் இப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறதா? நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டில் இந்த விஷயம் நடந்த அந்த டேட்டில் விஜய் சார் எல்லாம் முடியறதுக்கு இடையில அவங்க வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய மேஜர் ஃபால்ட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. விஜய் சார் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னெல்லாம் சொன்னாங்க. ஓகே, ஐ திங்க் எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எதுக்கு போனாங்கன்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் விஜய் சார் வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ போட்டதில் சொன்னாங்க, இது அந்த டைமில் மைண்டு சரி இல்லையா, நான் ஃபுல்லாக பார்க்கல, சாரி, யாரோ சொன்னதும் அந்த டைமில் என்ன பண்ணணும் அவ்வளோ சங்கடமாக ஆயிடுச்சு, அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாலும் சொல்கிறாங்க. புரியல. ஓகே, ஆனாலும் அங்கே நின்று எல்லாமே பார்த்துருக்க வேண்டிய ஆள் அப்படி போயிருக்கக்கூடாது. அப்போவே நம்ம திங்க் பண்ணோம் ஆக்சுவலாக. என்னென்னா, இப்போ எந்த பார்ட்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தால் கூட
ஒரு ஒரு நம் அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது வருதுன்னா போயிடுவாங்க ஆக்சுவலி. ஓகே, அதே மாதிரி தான் நாமளும் உயிருக்கு ஏதாவது வரும்னா நாம் ஏன் நிற்கணும்? ஆக்சுவலாக நம்ம உயிரை பணையப்படுத்தி நாம் அங்கே ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. எந்த விஷயத்துலையும் கிடையாது. உயிரை பணையப்படுத்தி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி இந்த க்ரௌடில் போகிறது, விஜய் ஃபேன்ஸ் ஓகே, அஜித் ஃபேன்ஸ் ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த பார்ட்டியோட பொலிட்டிஷியன் பார்ட்டியோட அந்த அதுக்கெல்லாம் அவங்களுக்காக ஓகே, நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அவங்களுக்காகவே அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது வித் சேலரி, வித்தவுட் சேலரி, அவங்க சொன்ன என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிற கொஞ்சம் டீம்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணாலும், அவங்க என்ன இந்த க்ரௌடுக்காக வெளியில் வந்து பேசினாலும், நம்ம மாதிரி மீடியம் இப்போ இறந்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் மீடியம் பர்சன்ஸ் தான், குழந்தைங்கள் தான். இவங்க ஏன் எங்கே போயிருக்காங்கன்னா, இந்த விஜய் சார் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வர்றாங்க என்றதை விட அவங்க வந்து அங்கே போனதுக்கு மெயின் ரீசன்னா அவங்க விஜயை பார்க்க போயிருக்காங்க. விஜய் சாரை பார்க்க போயிருக்காங்க. ஓகே, விஜய் சாரை பார்க்கணும். அவங்கெல்லாம் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் தான் விஜய் சாரை இந்த மாதிரி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால தான் போயிருக்காங்கன்னு தான் ஏன் மனசு சொல்லுது. கன்ஃபார்மாக அந்த மாதிரி தான் போவாங்க. நானாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் முன்னாடியிலேருந்தே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடியிலேருந்து நான் சொல்லணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். முன்னாடியிலேருந்து எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், இந்த பொலிட்டிக்கலோட ஏதாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அதுக்கு மாநாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத விசுவாசிகளோட ஒரு இது யாத்திரை வரும். அங்கே வந்து ஒரு இது போவாங்க, என்ன சொல்கிறது, கலசம் அந்த மாதிரி லாங்காக எல்லோரும் போவாங்க, எல்லா மதத்துலேயும். ஓகே, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஸ்டார்ஸ் அவங்க வந்து ஏதாவது பண்ணணுன்னா அவங்களும் மீன்ஸ் ஏதாவது ஃபில்மோட இதில் இல்லை, எல்லாமே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணுன்னா அவங்க வந்து ரோட் ஷோ. எல்லாருக்குமே ரோட் ஷோ போதும். ஆக்சுவலி ரோடு எதுக்குங்க? நான் ஓப்பனாக கேட்குறேன், ரோடு எதுக்கு? இங்கே இந்த கவர்மெண்ட்டு அது இது எல்லாருமே இருக்குது. ஓகே, இது ரோட் பிளாக் பண்ணி எதுக்கு ரோட் ஷோ பண்ணுறாங்க? நோ, ரோட் அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இதுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ நாம் மட்டும் இல்லை, எல்லாமே மாறணும். இப்போ ஒருத்தர் வந்து ரோட்டில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு ரொம்ப நிறைய பெரிய வேல்யூ இருக்குது. ஓகே, டைம் சொல்கிறது பெரிய வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம். அங்கே அதில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு வண்டியில் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றான்னா அவனுக்கு எங்கேயும் ப்ளாக் ஆகாமல் ஒரு இடத்துல ரீச் ஆகிட்டான்னா அங்கே நிறைய வேலைகள் நடக்கும். அதுக்கு மத்தியத்தில் இந்த மாதிரி ரோட் ஷோ, அந்த ரோடு பிளாக், இந்த ரோடு பிளாக் பண்ணவே கூடாதுங்க ஆக்சுவலாக. ஏன்னா நான் முன்னாடியிலேருந்தே திங்க் பண்ணுவேன், எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனாலும் எனக்கு தோணும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய கிரவுண்டோ அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இது நம்ம ஆடியோ லான்ச் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ளாடி போட்டு அப்படியே செட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இது இப்போ மதுரையில் வந்து ஒரு மாநாடு நடந்தாங்க விஜய் சார், அவங்க அது வந்து ரோட்டில் வரவே இல்லை, அது வந்து கிரவுண்டுக்குள்ளாடியே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் செட் பண்ணும். ஏன் ரோட் ஷோ? அதுக்கு பர்மிஷனே கொடுக்கக்கூடாது. அது யாராக இருந்தால் கூட நோ பர்மிஷன். ரோட்டில் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் தனியாக ஏதாவது பிளேஸ் பாருங்கள், அதுக்கு அனுமதி கிடைக்குதான்னு பாருங்கள். அது கிடைச்சிச்சின்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லாட்டி அடுத்த பிளேஸ் பாருங்கள், ஏதாவது ஒரு 10ல் 1 கிடைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு அது மட்டும் முன்னாடியிலேருந்து சொல்லணுன்றது ரொம்ப பேடான ஒரு இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்லணுன்னா சொல்கிறேன்னா, ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கவே கூடாது. அதுவும் விஜய் சாரோட டிவிகே பார்ட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருந்துச்சு, ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்த மாதிரி தான்
அவ்வளோ அவ்வளோ டவுனாக போயிட்டாங்க. ஒரு சத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு என்ன பண்ண போகிறாங்களோன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மிஸ்டேக் யாரோடதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜனங்களோட தான். என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியாமலாம் போகக்கூடாது, புரியுதுங்களா? கரெக்டாக தெரியணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பற்றி புரிஞ்சுக்கங்க. அங்கே போனால் என்ன ஆகும், ஓவர் க்ரௌட் இருக்கா, ஆனால் வேணாம். எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒரு கையில் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டிங்கன்னா விஜய் சார் அவர் ஒரு மணி நேரமாக 10 மணி நேரமாக பேசினா கூட இது எல்லாமே நம்ம கையில் வந்துடுங்க பேசுகிறது. ஓகே, ஆனாலும் ஏன் ஓகே நீங்கள் போயிட்டீங்க, போங்க, விடுங்க. உங்கள் சொன்னால் உங்கள் மண்டைக்கு ஏறாது. ஏன் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க? சீரியஸா ஏன் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏன் புரியல எனக்கு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே, ரெண்டாவது என்னன்னா, இதில் வந்து சொல்கிறாங்க அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய வாய்ஸ் கால் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இந்த பார்ட்டி அவங்க இருந்தாங்க, அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே பண்ணாங்க, யாரோ அடிச்சிட்டாங்க, செருப்பு எறிஞ்சாங்க. ஓகே, அந்த வீடியோ இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டிவிக்காவது விஜய் சாராவது யார் மேலே அவங்க ப்ளேம் பண்ணுறதுல பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது அந்த ப்ளேம் பண்ணுறது கூட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்ன அதோட ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் 1-2 தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக சார் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. விஜய் சாருக்கு கிடைக்காத சப்போர்ட் இன்னுமே இல்லை தமிழ்நாட்டில். ஓகேவா? பக்காவாக விஜய் சார் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தணும்னு இல்லை, இந்த மாதிரி பெரிய பெரிய மாநாடு வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவல் சினாரியோவில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, விஜய் சார் ஓகே நம்ம இப்போ இவ்வளோ பண்ணாங்க, ரோட் ஷோ பண்ணாங்க, மாநாடு பண்ணாங்க. இந்த டைமில் கூட விஜய் சார் செட்டாக இருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக செட்டாக இருந்தாங்க. ஓகே, அந்த செட்டாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு கூட இந்த இப்போ செகண்ட் மூமெண்ட்டில் அவங்க வந்து அப்படியே டவுன் ஆகிட்டாங்க. என்ன பண்ணிட்டோம் நானுங்க, புரியுதுங்களா? இவ்வளோதான். ஏதாவது நம்ம எவ்வளோ ஓவராக அதெல்லாம் சொல்ல முடியாது, எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நான் சொல்கிறது என்ன, விஜய் சாருக்கு வந்து இந்த மாதிரி மாநாடு ரோட் ஷோ ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஆப் லான்ச்சரோ ஏதோ பண்ணிவிட்டு ஒரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்லேயோ, சீரியஸாக சொல்கிறேன், ஹாட்ஸ்டார்லேயோ இல்லாட்டி அந்த மாதிரி இந்த சோனி லிவ்லேயோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் வரும், புரியுதுங்களா? லைவாக கிரிக்கெட் மேட்ச் வரும். ஓகே, அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து கோடிக்கு ஜனங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரே டைமில். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பேர் தான் அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு ஒரு 500 பேர் போதும், என்னை பொறுத்த வரைக்கும் போதும். ஓவர் தான். அவ்வளோ பேர் கூட்டிக்கிட்டு பிளெயினாக போய்கிட்டு அதுக்கப்புறம் இது லைவாக அப்படி போட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இது இருக்குது, லைவ் கிடைக்கும், புரியுதுங்களா? அதில் வந்து எனக்கு ஒரு 30,000 பேர் 40,000 பேருக்கு செட்டப் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது யாருமே போக மாட்டாங்க. டிக்கெட் கிடைக்கல, அவங்க வீட்டில் இருந்து லைவ் போவாங்க. ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே லைவ் ஷோ பண்ணிவிட்டு இந்த ரோட் ஷோ, அப்புறம் இந்த வெளியில் இருக்க பெரிய பெரிய மாநாடு எல்லாத்தையும் அழிச்சிடணும். நான் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். விஜய் சார் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ரோட்டில் எந்த பார்ட்டி எவனுமே ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஓகே, ரோட்டில் அது வண்டி போகிறதுக்காக தான் அது வண்டி போகிறதுக்காக மட்டும்தான் ரோடு. ஓகே, அதில் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ
நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி மாநாடு அந்த அந்த விஷயமே இருக்கக்கூடாது சார் ஆக்சுவலாக. ஓகே, அந்த விஷயமே இருக்கக்கூடாது. ஆன்லைனில் பண்ணுங்கள் சார், ஆப்ஷன் இருக்குது சார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் மாநாடு பண்ணிவிட்டு அதை லைவில் வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்து அதில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ வெளிநாட்டிலேருந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் இந்த லைவ் யூஸ் ஆகுது தானே. அப்போ பின்ன ஏன் சார் இந்த மாதிரி பப்ளிக்காக பண்ணிக்கிறீங்க? தப்பு. அதெல்லாம் லிமிட்டில் பண்ணணும் சார். அதே சொல்கிறேன் சார், நீங்கள் வந்துட்டீங்க, இதுமேயாவது இதிலெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க தான் சொல்கிறேன். ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. முன்ன மாதிரி தான் நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன். விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு புரியாதானா? நான் அதிலே சொல்லியிருந்தேன். விஜய் சாரோட ஒவ்வொரு படமும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சேமாக வந்துருச்சு, சேஞ்சஸ் இருந்தது இல்லை சார். பொலிட்டிக்கலாக போயிருக்கீங்க, அதிலாவது சேஞ்சஸ் வேணும் சார் ஆக்சுவலாக. ஓகே, சேஞ்சஸ் இல்லாமல்லாம் இதை ஏற்றுக்கிட்டாங்க ஜனங்க. எதை? சினிமா கரியர். ஆனால் பொலிட்டிக்கல் கரியரில் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. சேஞ்சஸ் மஸ்ட்டாக வேணும் சார். சேஞ்சஸ் மஸ்ட்டாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட், இது இப்போ செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ப்ளேம் பண்ணாங்க, அதனால நம்ம அவங்க இது பண்ணாங்க, இவங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லை. யார் எது பண்ணால் கூட, உள்ள யார் எது பண்ணால் கூட நம்ம சைடில் இருந்து நாம் கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைடு நாம் கரெக்டாக பேசணும். இப்போ விஜய் சார் வந்து பேசும்போது கூட அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, அது எனக்கு தெரியும். சார் கூட ஆக்சுவலாக அந்த மாதிரி இங்கே இது ஒரு வெளியிலலாம் ரொம்ப தூரம்லாம் போகணும். கேரளா இந்த வீடியோ விஜய் சார் பண்ண வீடியோவை ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் யூடியூப்பில், அதில் ஒரே ஒரு டயலாக் மட்டும்தான் வந்து போகுது. விஜய் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்பில் கூட நல்லா ஆக்ட் பண்ண தெரியும்னு. ஆக்சுவலாக விஜய் சாரை பற்றி ஒன்றுமே தெரியாத அவங்க தான் இந்த வார்த்தையை பேசியிருக்காங்க. ஓகே, பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்கே புரியுது இது ஆக்சுவலாக இது சார் இதை வந்து என்ன இந்த மாதிரி நடந்துருச்சு, அப்போது அதை மோடிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒன்றும் விஜய் சாரை பற்றியோ அவங்கள பற்றி தெரியாத அவங்களுக்கு கூட இது மோடிஃபையாக வருதுன்னு தெரியுது. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறதுனா விஜய் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர சார் நம்மக்கிட்டேயும் ஃபால்ட் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ஃபால்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது சார். நம்ம 6 hours லேட்டாக வந்திருக்கோம், ரொம்ப பெரிய ஃபால்ட் சார் அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 hours இந்த மாதிரி ஜனங்க சீரியஸ்லாம் ஜனங்க இல்லையா உங்களுக்கு? 6 hours யாருக்கா எதுக்காக 6 hours? ஓகே, இவ்வளோ வெயிட் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க இருந்தாங்க இவங்க அது பண்ணாங்கன்னு பண்ணுறதை விட ஸ்டார்டிங்கில் சார் நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டாக சொல்லணும் சார், அப்பாலஜைஸ் பண்ணணும் சார். உங்கள் சைடில் தான் சார் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே சார். அந்த ப்ராப்ளமை உங்கள் சைடில் என்ன ஃபால்ட்டு வந்துருச்சுன்னு பேசுங்க சார். நீங்கள் சார் ஒருத்தர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர் கிளியராக ஒருத்தர் பக்காவாக பேசணும், இல்லாட்டி பக்காவாக ஒரு மனுஷன் ஆகுறது எப்போனா ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா தப்பு நடந்துச்சுன்னா ஒத்துக்கிறதுல ஓகே தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் கிட்ட தப்பு நடந்திருக்கு. ஓகே, விஜய் சார் கிட்ட மிஸ்டேக் நடந்திருக்கு சார். அந்த நடந்த அந்த 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 விஷயத்த நீங்கள் எங்கேயும் பப்ளிக்கில் வந்து நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை என்னால் இந்த விஷயத்தால் நீங்கள் சொல்ல சார் சொல்லணும் சார். தப்பு நடக்கலை. எல்லாருமே இப்போ டிவிக்கோட பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க இல்லாத அந்த மாதிரி தான் அதை இந்த மாதிரி நடந்துச்சு. விஜய் அண்ணா நம்ம எப்போவுமே விஜய் அண்ணா கூட தான் சப்போர்ட்டு தான் இருக்கணும், விஜய் சார் கூட தான் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அதிலெல்லாம் மாட்டுக்கருத்தே கிடையாது. சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கலில் கொஞ்சம் யங்காக ஒருத்தர் வரப்போகிறாங்க. அதை தான் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கு, ஆனாலும் வந்துடுவாங்க, விஜய் சார் வந்துடுவாங்க. அதிலலாம்
எனக்கு டவுட்டே கிடையாது. விஜய் சார் வந்துடுவாங்க. ஆனால் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சார், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். நான் வெளியிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருந்து கிடையாது. ஆனால் எனக்கு என்ன இந்த வீடியோஸும் லைவ் எல்லாமே பார்த்து இருக்கிற ஒப்பீனியன் மட்டும்தான் எனக்கு தெரியும். டைரெக்டாக பார்த்த ஒரு விஷயமும் கிடையாது, டைரெக்டாக பார்த்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இதில் இருக்கிற விஷயத்தில் இருக்கிற ஒப்பீனியன் மட்டும்தான். ஒரு படத்தை பார்த்து அதை ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ.